கார்த்தி வந்தது பார்த்தது சொல்லிட்டு போச்சு. என்ன தம்பி அந்த சொல்லிட்டு போனீங்கன்னு அந்த உதவி வரையிலேயே என்று சொல்லி கேட்கக்கூடாது. வந்தா நானே வண்டி வழங்கினா எனக்கும் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அக்காவுக்கு வந்து அது எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா விளங்க. நம்ம குளிக்கக்கூடிய நான் இயலாத நான் எல்லாரும் விடையும் திரிக்கலுமோ திரிக்கலாத அந்த மோட்டர்னா அந்த இதுக்கு பச்சை அதற்கு தண்ணி இது முக்கியம் என்று நான் உண்மையாகவே கேட்டதே ஒரு பிள்ளையான கேள்வி. என்ன சரி எல்லாத்தையும் தாங்கி தாட்டாகிட்டு இருந்தேன். ஒன்றும் செய்யறாங்களோ ஒரு ஆம்பளை சவர ஒரு ஆம்பளை பிள்ளையும் இல்லை. யாருக்கு பிஜிஆரில் ஏறினான். பிஜிஆரில் ஏற பிராக்கி போட மறந்து போனேன். அப்போ பிராக்கி போடாமல் ஏற சைக்கிள் கீழே ஒரு உண்டும் செய்து அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா தங்க கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா சிந்தையில் வைத்த அண்ணனுந்தான் பந்தியில் நிற்க கூடாதா அண்ணனும் அங்கே வந்து நின்று தச்சனை போடக்கூடாதா அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா தங்க கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா ஊருக்கே பாடம் சொல்லும் வாத்தியார் வீட்டு பிள்ளை வாழ்க்கை எனும் பாடத்தை தான் சரிவர படிக்கவில்லை அண்ணன் எங்கே தேடுமோ கண்ணீரிலே வாடுமோ இந்நாளிலே நான் வளர்த்த அன்னக்கிளி வாடுமோ. உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன். வழக்கமாக ஒரு பாட்டு படிக்கிறது, ஏதாவது ஒரு பாட்டு மண்டையில் வர்றதை டக்குன்னு படிச்சுட்டு போயிடுவேன். இது என்னத்துக்காக படிக்கிறீங்கன்னு அர்த்தங்கள் இருக்கக்கூடாது. குரல் நல்லா இருக்கா இல்லையா, தம்பி நல்லா படிச்சிங்கன்னா நல்லா படிச்சிங்க, இல்லைன்னா இல்லை, சரி இன்னும் முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நான் என்ன நானே திருத்தி கொள்ளுவேன். இன்றைய தினம் வந்து யாருடைய உதவியை வந்து வழங்குறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நோர்வேல வசிக்கிற கிரி, நோர்வேல வசிக்கிற கிரி என்று சொல்லக்கூடிய அண்ணா இங்கே வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து நான் நேரடியாக வந்து போயிருந்தேன். நான் என்னோட ஒரு நீண்டகால நண்பர் வன்னேரிக்குளம் லிங்கேஸ்வரன் சுவாசினி, அவருடைய ஃபுல் நேம் வந்து லிங்கேஸ்வரன் சுவாசினி தம்பதிகளின் அன்பு மகன் செல்ல புதல்வன் கிருஷ்ணாவுடைய 26வது பிறந்த நாள். லிங்கேஸ்வரன் சுபாசினி தம்பதிகளின் அன்பு புதல்வன் கிருஷ்ணா என்று சொல்லக்கூடியவருடைய 26வது பிறந்த தினத்துல அவருடைய தந்தையால வந்து வழங்கப்பட்டது. அந்த 26வது பிறந்த தினத்துல இங்க உள்ள ஒரு குடும்பங்களுக்கு வந்து பார்த்து நீங்க இந்த உதவியை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி லிங்கேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அவரை வந்து கிரி என்று சொல்லி சோட்டா கூப்பிடுறது. லிங்கேஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர் நோர்வேல இருக்கிறார். ஒவ்வொரு வருஷத்துல 2 தடவைகள் ஒரு தடவை வந்து வருவார், இலங்கைக்கு வந்து வருவார். அப்ப நான் அவருடைய வன்னேரி குளத்துல உள்ள இல்லத்துல போய் சந்திக்கிறேன். வன்னேரி குளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற இல்லத்துல வீடு குடிபுறல் வந்து செய்திருந்தார். அப்ப அதுக்கும் வந்து போயிருந்தேன். அவருடைய மகண்ட 26வது பிறந்த தினத்துல தந்த பணத்தை தான் நேற்றைய தினம் வந்து உதவியை வழங்கிட்டு வீட்டை வரைக்குள்ள 3 உறவுகள் வந்து இருந்துச்சு. 3 பேர் வந்து இருக்கணும். ஒரு ஆளை வந்து கூட்டிக் கொண்டு அவருடைய நிலப்பாட்டை வந்து பாருங்க, வாக்கு கட்டாயம் உதவி தேவைன்னு சொல்லி இப்போ அந்த அக்காவை தான் பார்க்கறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். அவட நிலப்பாட்டை நேராக போய் பார்த்து நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு உதவியை வந்து வழங்குவோம். DK வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து மீண்டும் தெரிவித்துக் கொள்றேன். வாங்க உதவியை வந்து வழங்கலாம். இங்கே இருந்து தான் ஒரு அக்கா வந்து வருகை தந்திருந்தா, நேற்றைய தினம் வந்து என்னுடைய இல்லத்துக்கு வந்து வருகை தந்திருந்தா. ஒரு அக்கா வந்து பாருங்கன்னு சொல்லி, இதுதான் அவட கடையா, இது வந்து யாரோ ஒருவரால் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டொனேட் பைன்னு சொல்லி அடித்து இந்த வாழ்வாதாரமாக இந்த கடையை வந்து செய்து கொடுத்துருக்கணும். இப்போ வேறு நிலப்பாட்டு ஒருக்கா தாங்க கடை வச்சிருப்பதாக தெரிவிச்சுன்னா பின்னுக்கு தான் நான் வேறு வீடு இருக்கு. ஒருக்கா போய் கதை பண்ணேற. இப்போ அம்மா வந்து போயிருந்தா எதால் வர சொன்னது எப்படியா அவங்க பின்னுக்கு கிச்சன் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வளையத்தை வந்து பார்த்துட்டு தம்பி வசதி தானன்ற மாதிரி எதை நான் இப்போ தங்கம் கோல்டு பூசின செம்பில் நான் படம் குடிச்சு போட்டாலும் நம்பிடுறாங்க. ஏன்னாட்டா காத்திட்ட வந்து நிறைய பணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது வந்து உண்மையிலேயே ரூபி ஞானவேலுன்னு சொல்லக்கூடிய அக்கா வந்து ஞாபகமாக வந்து கொண்டு வந்தது. கருக்காது தம்பி,
நல்ல ஒரு பொருள் கையில் போடுங்கன்னு சொல்லி போட்டுட்டு தெரிய தங்கம் மாதிரியே இருக்குது. அப்போ நானும் போட்டுட்டு திரியிறேன். அப்போ நேற்று ஒரு வீடியோவில் டிக்டாக் செய்துட்டு போட தம்பி நல்ல வசதி தானே அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அக்கா வணக்கம். எது உங்களோட வீடு? இந்த வீடு. அம்மா நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி வரக்கூடாது. வாக்கு மைக் இருக்கு தானே, நீங்கள் நடுவில் வாங்க. இப்படி வாங்க. ரைட்டா? இப்படி அங்கே பார்க்க திருப்பட்டாமா கேமராமேன். இப்படி அவர் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் கேட்கணும். ரைட். அவர் பாவம் இல்லை, அவருக்கு ஒரு கதிரை கொடுத்தா இருப்பார். ஒரு கதிரை உண்டு. ரைட். இன்னும் கொஞ்சம் நெருக்கி போடலாமா அவர்? ஓகே. அது வண்டியில வண்டி வருதில்லை. ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோமா? அவருக்கு கதிரை ஒன்று கிடைக்கட்டுமா? என்னம்மா என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடி மின்னல் வந்து முழங்கி கொண்டு இருக்குது. இங்கே கண்ணையினருக்கு இடி மின்னல் விழுகிறதோ இல்லை தானே? சரி, அப்போ பிரச்சனை இல்லை. நாங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ மின்னலும் மின்னது மழை அழகாக மழை ஒன்று வர்றதுக்கான இது இருக்குது. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் நான் பின்னேறம் வரைக்குள்ளே அக்கா வந்து வீட்டில் வந்து வருகை தந்திருந்தா. ஃபோன் அடித்து ஆன்சர் இல்லை. பக்கத்தில் தான் இங்கே நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இப்போ இதுக்குள்ளே தான் ஒரு டியூஷன் சென்டரை வந்து செய்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இதுக்குள்ளேருந்து கால் பண்ணியிருக்கிறா. அப்போ வீட்டை வந்திருந்தா. சரி, அவளோட நிலப்பாட்டை வந்து பார்த்துட்டு நேரடியாக போய் அவளுக்கு ஒரு பதிவு செய்து ஏதாவது ஒரு உதவி ஒன்று வழங்கலாம், பதிவு செய்து உதவியை வந்து பெற்றுக் கொடுக்கலாம்ன்ற நோக்கத்தோடு வந்து இங்கே வந்து வந்திருக்கிறேன். வணக்கம் அக்கா. வணக்கம். நல்ல சத்தமாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா? அம்மா யார் புள்ள தான் கதைப்பாவா? நீங்கள் கதைக்க மாட்டீங்க? ஹார்ட் பலவீனம், ஆனால் நல்ல சத்தம் சவுண்ட்ஸ் நல்லா வருது. இது என்ன மாதிரின்னு சொன்னாமா? வணக்கம், உங்களோட பேர்? பொன்னத்துறை அனுஷியா. பொன்னத்துறை அனுஷியான்னு சொல்லக்கூடிய அக்காவை வந்து சந்திச்சிருக்கிறோம். இந்த முகவரி கண்ணகி நகர் விஸ்வமடு என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அக்கா வந்து நேற்றைய தினம் வந்து வீட்டை வந்து வந்திருந்தா. அப்போ சொல்லுங்க அக்கா, நீங்கள் என்ன தேடி வந்ததுற நோக்கம் என்ன? எங்களுக்கு இப்போ குழாய் கிணறு கொண்டு அடித்து தாங்க எங்களுக்கு குளிக்கிறது கொள்றதெல்லாம் பக்கத்து வீட்டு கிணறு தான். குளிக்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டு கிணறு தான். மோட்டர் செய்து அடிக்கிறது பக்கத்து வீட்டு கிணறு தான். அப்போ அதுக்கும் குளிக்க தண்ணி வேணுமே. அம்மா குடிக்க சமைக்க எல்லாம் தூரத்துக்கு தான் போகிறது தண்ணிக்கு. அப்போ அவளால் கிள்ளியலாது. ரைட். இப்போ என்ன மாதிரின்னு சொன்னால் ஏன் இவாக்கு குழாய் கிணறு அடித்து கொடுக்கணுமென்ற ஒரு கேள்வி இருக்குது. அவள் எங்கே இருக்கிறா, யாரோட இருக்கிறா, வேறு குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. எது உங்களோட வீடு? இதுதான் வீடு. இதுதான் வீடு. உங்களோட வீல் சேர் ஏற்றக்கூடிய மாதிரிக்கான ஒரு வடிவமைப்பில் இது யார் செய்திருந்தது? நீங்களே செய்ததா இல்லை திட்டத்தில்? இது ஒரு உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு திட்டம் கொண்டு வந்தது. ஒன்றும் செய்து கொள்ளலாது. அதுக்காக தான் இதுக்கு நிறுவனத்தோட கதைச்ச போட்டு. ரைட். அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய நிறுவனங்கள் உதவி செய்திருக்கணும் அப்படியா? எங்களுக்கு என்ன முதல் இதுதான் கட்டி தந்த ஒரு இது வீட்டு திட்டத்தில் இப்போ எல்லாருக்குமே பொதுவாக வந்த வீட்டு திட்டமா? எல்லாருக்கும் வந்த பொதுவாக வந்த வீட்டு திட்டம் தான். வந்த திட்டத்தில் கொஞ்சம் கூட இல்லை எங்களுக்கு இப்போ இந்த ஏரியாவில் எங்களுக்கு வந்த வீட்டு திட்டம், உங்களுக்கு வந்த வீட்டு திட்டம் எல்லாம் ஒரே திட்டம். ஒரே திட்டம். அதில் கொஞ்சம் உங்களுக்கு இது இப்போ கொஞ்சம் தட்டுப்பாட்டு நாடி எல்லாரும் 3 கட்டினது நாங்கள் 2 கட்டினோம். 2 கட்டிட்டு நீங்கள் வெளி வேலையை எப்படி செய்திருக்கிறீங்க நல்லக்கூடிய மாதிரிக்கு. ரைட். அது நல்ல விஷயம். அதுதான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்னக்கா நடந்தது? எனக்கு ப்ராப்ளியே இருந்து இதாண்டது நாங்கள் முந்தி எறிஞ்சு நடந்துறாங்க. பிறகு 15-16 வயசுல முதல் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 15 வயதுக்கு முதல் தெத்தி நடக்கக்கூடிய, அதாவது சரியா நடக்க மாட்டீங்க, தெத்தி நடக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பள்ளிக்கூடம் அப்பா சைக்கிள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தி கொண்டு போகிறவர். சரியம்மா, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 7 பேர் பொம்பளை பிள்ளைகள். 7 பொம்பளை பிள்ளைகள். எனக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு ஆம்பளை சகோதரமும் இல்லை. ஆம்பளை சகோதரமும் இல்லை. ரைட். இவா எத்தனாவது பிள்ளை உங்களுக்கு?
6வது பிள்ளை இவாக்கு வந்து 15 வயதுக்கு மேலே இயலாமல் வந்துட்டுது. இயலாமல் வந்ததுக்கு பிறகு நீங்கள் தான் அவாவை வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆற்ற உதவியோட நீங்கள் வாவை வச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களோட உதவி ஐயா ஒரு உதவியும் இல்லை. அந்த நேரம் கொஞ்சம் இதாயிருந்தேன். நான் சாமான்கள் உங்கள் உள்ளுக்கு போய் தலையில் வேண்டிட்டு வந்து கொண்டாந்து சாமான் மரக்கறி எழுதுகள் உள்ளுக்கு ஊருக்கு போய் வேண்டிங்க விற்று தான் வியாபாரம் செய்து தான் வளர்த்தேன். ஓ இப்போ இவாவை வளர்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதுதான் உங்களோட சொந்த இடம். அப்போ அக்கா வந்து நேற்று வந்திருந்தா உதவின்னு சொல்லி கேட்டு வந்திருந்தா அவாவுக்கு வந்து இப்போ அந்த கடையும் வந்து யாரோ ஒரு ஆளால் தான் செய்து கொடுக்கப்பட்டிருக்காது. யார் செய்து வந்தது? நிறுவனம் அந்த அதில் அடிச்சிருக்கு பேர் என்ன? ஓ அந்த பேர் கொண்ட நிறுவனத்தால் இப்போ இந்த காலப்பகுதியில் இது செய்து வந்தது? இப்போ 7-8 வருஷத்துக்கிட்ட நீங்கள் கடை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க தொடர்ச்சியாக. அப்போ இருந்து கடை நடத்தி கடையை கட்டி தந்தது 6-7 வருஷத்துக்கு முதல் நீங்கள் மண்ணால் ஆன ஒரு கடையை வந்து வச்சு நடத்தி கொண்டு வந்த நீங்கள் அதை பார்த்து யாரோ ஒருவர் வந்து உங்களுக்கு அந்த உதவியை செய்து தந்துருக்குற. அதனூடாகத்தான் இந்த கடையை நீங்கள் இப்போ தான் போட்டு செய்கிறேன். கடையை வந்து பார்த்துட்டு ஒரு ஐயா சொன்னது, அம்மா இந்த கடைக்கு நான் கொஞ்சம் சாமான் கொண்டு வந்து போடுறேன், விற்று போட்டு காசு கட்டுறீங்களோ? சாமானை பார்த்தா ஒரு சாமானும் இல்லை கடையில். அப்போ விற்று போட்டு கட்டுறீங்களோன்னு அவர் தான் கொஞ்சம் சாமான் ஒரு ஐயா கொண்டு வந்து போட அதை விற்று தான் அந்த காசை விற்று போட்டு ஒவ்வொரு செவ்வாயும் கட்டுறது இது முடிய பேருந்து அதை நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுக்க கட்டையில் அப்படி பேருந்து திரும்ப அப்படித்தானே பாதுகாக்கம் பார்த்து போடுவேன். போட்டு அப்படியே கட்டிக்கின்ற வர சில நேரம் சாமான் குறைச்சா எடுக்கல, அது காசு இல்லை. புறக்கே திரும்ப ஒரு மாதிரியா ஒரு ஆள்கிட்ட இது வண்டி தான் அப்படி போட்டு சமாளிச்சு கடையை கொண்டு போய் கொண்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு உதவியும் இல்லை. மருந்துக்கு போகிறோண்டாலும் ஆட்டோ தான் பிடிக்கணும். மருந்துக்கு போகிறோண்டாலும் ஆட்டோ தான் பிடிக்கணும். இதில் இருந்து நடக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு உங்களோட உறவினர்கள்னு சொல்லி அவர் உதவியல் ஒரு தரம் ஒரு 5 ரூபா தருவது. ஒரு தரம் ஒரு உதவியும் செய்கிறீங்க. அக்கா என்ன தேடி வந்தது என்ன உதவியை பெறணுமென்ற நோக்கத்தில்? எனக்கு ஒரு குழாய் கிணறும் ஒரு அந்த சூச்சு மோட்டர் சைக்கிளும். எது சூச்சு மோட்டர் சைக்கிள் என்னன்னு சொன்னால் இதண்டா எல்லாரும் உருட்டணும். அதண்டா ஒரு தரம் கேட்கல, எனக்கு உருட்டு ஒரு தரம் இல்லை. அப்போ இந்த இதுக்கே நான் எங்கள் பக்கம் இதுகளுக்கு எல்லாத்துக்கும் போய் வருவேன். ஒரு தரம் கேட்க தோல்ல இல்லையே. வீல் சேர் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. வீல் சேரும் இல்லை, இது ஒன்று தான் ஒன்று பழுதா போட்டது. இது அந்த 2 பிள்ளைகளான்னு சொன்னேன். உங்களை மாதிரி நிலையில் 2 பிள்ளைகளான வந்து சைக்கிள் தான். இப்போ நீங்கள் வாரன் நடத்த இந்த சைக்கிள் வேண்டினா இல்லாட்டி நீங்கள் நிலத்தோட தான் இருக்கிறது. சைக்கிள் இல்லை என்னண்டா இப்போ இவாட விஷயம் வந்து இவா தேடி வர்றதுக்கு முதல் எனக்கு ஒரு இந்த கடைக்கு சாமான் போட வந்த ஒரு ஆளாக்கும் சாமான் இறக்க வந்த ஒருத்தர் வந்து தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தவர், இப்படி ஒரு கண்ணையினருக்குள்ள ஒரு அம்மாவும் இல்லாத ஒரு அக்காவும் வந்து கடை வச்சிருக்கணும், வீல் சேர் கூட இல்லாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கணும். இப்போ நீங்களும் வந்து வரைக்குள்ள ஓகே சரியாக இருந்தது. அதே மாதிரி இப்போ இதில் வரைக்குள்ள இந்த கண்ணையினர்னு சொல்லக்கூடிய இடம் வந்து நான் இந்த கல்வி நிலையம் வந்து நடத்தி கொண்டிருக்கிற ஜெயனிதன் விதுனன்னு சொல்லக்கூடியவர்களுடைய அந்த அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிற கல்வி நிலையம் வந்து இந்த ஏரியாவில் தான் செய்கிறேன். அப்போ அதால் இந்த பகுதி வந்து எனக்கு தெரிஞ்சதை அப்போ அங்கே வரைக்கும் கேட்டேன். நான் உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு ஆக்கள் நான் சொல்லி இருந்துச்சுன்னா அப்போ இப்போ வந்து அவள் வந்து ஒரு ஐடியாவில் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு குழாய் கிணறும் தனக்கு அமைச்சு அதோடு சேர்த்து இந்த சுவிட்சில் ஓடி திரிகிற சைக்கிள் அது எங்கே பார்த்தா நீங்கள் என்ன மாதிரி என்ன விலையில் இருக்குது எனக்கு தெரியாது சொல்லுங்கள். அது எனக்கு தெரியாது என்ன மாதிரி ஒரு புள்ள ஓடுது சுண்டுக்குள்ள பக்கம் தான் ஓடுது. அது எனக்கு தெரியும், நான் பாவிச்சா தானே எனக்கு தெரியாது. சந்தியில் உள்ள பிள்ளை பள்ளிக்கூடம் எல்லாம் போய் பாருங்க. இல்லை அந்த பிள்ளையும் என்னட்டு அந்த உதவி கேட்டிருந்தா. அதோட பெருமதி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது என்ன விலையில் இருக்குண்டு அந்த விலை எனக்கும் தெரியாது. நீங்கள் கேட்குற விஷயம் சரியானது தான். ஆனால் இப்போ உங்களுக்கு அடிப்படையாக நீங்கள் தான் அந்த கடையை நடத்துகிறதா இல்லை அம்மா நடத்துகிறதா? புள்ள கடையில் இருக்கும் நறுக்கக்கூடிய சாமான் புள்ள நறுக்க மாட்டுது, அந்த சாமானோட நான் நடத்தி கொடுப்பேன்.
அப்போ இப்போ நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் கடையை பூட்டி ஜாதி போட்டு வாங்க முன்னுக்கு பூட்டிட்டு வந்தேன் நீங்கள் என்ன ஜாதி போட்டு கதவை பூட்டு இல்லையா? ஜாதி போட்டு வாங்க 200 எந்த ஜாதி போட்டு வாங்க பக்க வீட்டுக்கு இருக்கல அது ஆ கடைக்கு இருக்கல நான் இங்கே வந்தேன். நான் இதுக்கு வார பதிவு தானே இன்றைக்கு கொஞ்சம் கடன் கீழ்த்தான். அதான் மலை பொண்டு அடிச்சிருக்கு, மழை ஒன்று இறங்கினா நல்லா இருக்கும். என்ன அங்க கொண்டு வருவே எனக்கு உதவி இல்லாம நான் போட்ட பாடம் போட்ட பேரோனம் சந்திக்கணும் கொள்ளணும் கடைக்கு அந்த பக்கத்து கிணறு மஞ்சள்ன்ற மாதிரி இருக்குது. மோட்டர் கடைக்கு அப்படி குளிக்க முதல் நாளைக்கு அடித்து விட்டு தெளிக்க விட்டு தான் அடுத்த நாளை குளிக்க கொடுக்குறாரு. நான் இப்போ கலக்கி அள்ளி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக கிடக்கும். அந்த இதுக்குள்ள மஞ்சள் கலராக இருக்கும். எங்கே இருந்து தண்ணி கொண்டு வர நீங்கள்? ஓன்ற போட்டு இந்த கிணறுல இருந்தா பெப்பிலையும் செய்து கிடக்கு. அங்கே இருந்து செய்து பெப்பிலையும் செய்து ஓன்ற வீடு. அங்கே இருந்து தான் தண்ணி வருது. தண்ணி வருது. இதுதான் உங்களுக்கு சொந்தமான இடம். இது எவ்வளவு காணி இருக்குது உங்களுக்கு? 4 ஏக்கர் காணி இருக்கு. ஒரு வீட்டை காட்டி விடுவோமா? இல்லை கதைச்சி கேட்க நீங்கள் காட்டுறீங்களா? அந்த அக்காட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவர் சேர்த்துருப்பார் இந்த வீடியோவில் வந்து 2.5 ரூம் என்ன அதோடு இருக்கிறது. அப்போ உங்களுக்கு அடிப்படையாக வீழ்ச்சியாரம் இல்லை, அதே மாதிரி குழாய் கிணறு இது தந்துட்டா உங்களோட வாழ்க்கை வந்து மாறிடும்னு சொல்லி நம்புறீங்களா? ஏன்னா அம்மா தண்ணிக்கு திரிய தெரியல திரிய நாங்கள் குளிப்போம் கிள்ளுவா அம்மா திரிய கிள்ளுவா கொள்ளுவா மழை நேரம் ஒன்றும் கிள்ள போகையில் அது இல்லை தண்ணி கிள்ள போகைக்கு தட்டுப்படி திறக்கு போட்டு விழுந்தா ஒரு உதவியும் இல்லை, கிளிக்கின்ற கொள்ள ஒரு உதவியும் இல்லை. என்ன சில எல்லாத்தையும் தாங்கி தான் நாங்கள் இருந்துனா ஒன்றும் செய்யல. எங்களுக்கு ஒரு ஆம்பளை சகரம் ஒரு ஆம்பளை பிள்ளையும் இல்லை. அப்போ நேற்று நீங்கள் என்னட்ட வர்றதுக்கு கூட கூட்டிக்கொண்டு வர்றதுக்கு வேறு பிறர் ஒரு உதவியை நாட வேண்டிய ஒரு நிலப்பாடு வந்து இருந்தது. அதான் என்ன திருவோணம் மாட்டேன். இதில் தான் நான் பிடிச்சி கொண்டு வந்தேன். முடிய திருவோண்டு வச்சா அவ்வளோக்கு நேரம் இருக்கணுமே பேர ரெண்டு தான் பின்னேரம் வந்தேன். உங்களுக்கு அந்த மாதிரி உதவி இருக்கே உங்களால் செயல்பட முடியும். அந்த இப்போ நேற்று வந்து வரைக்குள்ளே வந்து சொல்லியிருந்தா தன்னால் சுயமாக நான் எந்த வேலையில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குமெண்டேன்னு அந்த சைக்கிள் இருக்கேக்குள்ள கடைக்குரிய சாமானை கூட நான் கொள்வனவு செய்வேன். அப்படியா? என்ன பேர் அக்கா சொன்ன நீங்க? அனுஷியா. அனுஷியா உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 38 வயசு. 38 வயசு. பொண்ணத்துறை அனுஷியா. அம்மாவோட 6வது பிள்ளை, 6வது மகள். 6வது மகளோட அம்மா வந்து உதவியாக இருக்கிறா. உங்களோட சகோதரங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் பக்கத்து பக்கத்து தான் இருக்கணுமா? அதில் ஒரு ஆள் இருக்கிறா, அங்கே அதில் ஒரு ஆள் இருக்கிறா. வந்தா புள்ள அவள் அங்கால ரோடு வீச்சாக்கள் எல்லாம் யாழ்ப்பாணமும் கள்ளியாடி. யாழ்ப்பாணம் கள்ளியாடி. யாழ்ப்பாணம் கள்ளியாடி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கணும். இப்போ அவையில் பெண் சகோதரர்கள் ரெண்டபடியாக இப்போ தெரியும். இப்போ எல்லாருமே ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் வந்து கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கணும். அப்போ அம்மா நாங்கள் வந்து நான் உதவி செய்கிறது இல்லை தெரிந்தானே. இப்போ இந்த வீடியோ உங்கள்கிட்ட இந்த விஷயங்களை கேட்டு பதிவு செய்கிறதுக்கான காரணமே பார்க்குறாக்கள்னா இப்போ பார்க்குறாக்களுக்கு உங்களோட குடும்ப நிலப்பாடு வந்து முழுமையாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா தெரிஞ்சிருக்கணும். அப்போ அக்காவுக்கு அந்த கடையை வந்து பார்த்துருப்பீங்க. கடை 7 வருஷத்துக்கு முதல் இன்னும் ஒரு ஆளால் வந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடையை நம்பித்தான் வேறு வாழ்க்கை வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ இருக்கிற சாமான் வந்து கடனில் போட்டிருக்கோம். பெருமதியான சாமான் அதுக்குள்ளே போட்டிருக்குறீங்க. பெருமதியாக என்ன கணக்கு எடுக்கிறேன். முந்தைய ஒரு 50க்கு 25க்கு 30க்கு தான் எடுப்பேன். கட்ட வசதி என்னச்சுன்னா அதுன்றது அம்மா ஆஸ்பத்திரி போக ஆட்டோ பிடிக்கணும். அப்புறம் எனக்கு வருத்தம் பண்ணி சொன்ன ஆட்டோ பிடிக்கணும். ஆட்டோ காசு இதுகள் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க காசு காணாது. ஓ அந்த அரசாங்கத்தால் கொடுக்குற ஒரு சின்ன தொகை பணம் மட்டும் உங்களுக்கு வருமானு நினைக்கிறேன் மாத இதாண்டு. அதை கடந்து நீங்கள் உழைக்கிறத வச்சு கொண்டு தான் தனிச்சமையலாமா? நீங்கள் இன்றைக்கு என்ன சமைச்ச? நீங்கள் இன்றைக்கு சோறும் காய்ச்சி மீனும் பொரிச்சு மீன் குழம்பும் வச்சேன். மீன் குழம்பும் வச்ச நீங்கள் வேறு ஆக்கள்கிட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு சாப்பாடு வர்றதில்ல, நீங்களே சமைச்சு. அப்போ அக்கா வந்து உண்மையிலேயே கனதரவை தான் முயற்சி செய்ததுன்னு சொல்லி கால மேலாத நிலப்பாட்டில் அந்த வீல்சேரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீல்சேர் இது வந்து உங்களை மாதிரி அக்காண்ட பிள்ளைக்கும் 2 பேருக்கு இல்லாது
அவைகளுக்கும் இதே மாதிரி கைகால் இயலாத ஒரு பிரச்சனை. இது என்ன வருத்தம்னு சொல்லி நம்ம இந்த வருத்தம் கொழும்பு அவங்கள்ட்ட மகளை கொண்டு போய் வச்சிருந்தானே. கொழும்புக்கு கூட கொண்டு போய் வச்சிருந்தானே. இவவுக்கும் இப்படியே வந்துட்டு தாண்டு அவையிட மகளையும் கொண்டே வச்சிருந்தீங்க. அதுவும் உங்களோட பிள்ளைகள்ட்ட அக்காட. அப்போ இது ஒரு பரம்பரை வருத்தமா இருக்கும். என்ன இல்லையா என்னவோ இருக்கே இல்லை. அப்போ அவையில் பாதிக்கிற வீல் சேரை தான் இப்போ வந்து வண்டி கொண்டு வந்தது. அப்போ எனக்கு அந்த கடைக்கு வந்தாலும் வந்து சொல்லியிருந்தார் உண்மையிலேயே வீல் சேர் இல்லைன்னா அவன் வந்து இப்போ கீழே இருந்து தான் அப்படின்ற இது செய்யணும். இப்போ கதைக்கிறதுக்காக அந்த வீல் சேரை வந்து வண்டி கொண்டு வந்து போட்டு தன்னை தயார்படுத்தி இருக்கிறா. அப்போ நேற்று அங்கே வரைக்குள்ளேயும் வந்து சொல்லியிருந்தவா வீல் சேர் இல்லைன்னு சொல்லி. உண்மையிலேயே இப்போ வீல் சேரை விட அந்த அவள் கேட்ட எலக்ட்ரிக் பைக் வந்து இருக்குது. இந்த இப்போ இருந்த 3 சில்லில் இருக்குது மாறிட்டு இருந்து போட்டு ஓடக்கூடியது. அது உங்களால் ஓட முடியும். வேண்டாம் ஒரு தரையும் கேட்கறதில்ல. இல்லை நான் என்கிட்ட இருக்கேன் போய் வருவாங்க. இது யாரும் ஐடியா தந்தா இல்லை நீங்களே ஜோதிச்சதா? இப்படி நான் தான் ஜோதிச்சேன். என்ன கொண்டு போக என்ன ஒரு தட்டு உதவியிலும் இல்லை. நானும் அம்மா தான் இருக்கேன். நான் இந்த முயற்சியில் நான் இருக்கிறேன். அப்போ என் இதால் நான் தண்டணும். இப்போ எங்கே கொண்டு போகிறேன்டாலும் மக்களை தான் கேட்கணும் கொண்டு போக சொல்லி. அப்போ இதண்டா நான் எங்கேயும் போய் வருவேன். நீங்களே எல்லா இடமும் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களோட தேவையெல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே வந்து 2 கால்களை நீங்கள் வாக்கு வழங்குற மாதிரியான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு ஆளை பிறரை வந்து எல்லாத்துக்குமே எல்லாரும் எல்லா நேரமும் முக்கியத்துவம் கொடுத்து சட்டுன்னு வந்து அவைய வேலையில் வந்து செய்ய மாட்டோம். அவைகளுக்கும் வேலை இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே சகோதரங்களாக இருந்தானே யாராக இருந்தானே குடும்பமாக இருந்தானே அதுதான் இயல்பானது. இப்போ தொடர்ச்சி அவாக்கண்ட ஒரு தேவை இருக்கும். அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு இப்போ எலக்ட்ரிக் பைக்குன்னு சொன்னால் அதில் வந்து எடுத்த ஒரு பிள்ளை வந்து அங்கே அதில் ஓடி திரிகிறது வந்து பார்க்குறேன். நான் நார்மலாக பேட்ரி சார்ஜ் பண்ணிவிட்டு ஓடுறேன்னு நினைக்கிறேன். என்ன அதை பற்றிய விலை வந்து எனக்கு எவ்வளோ வந்து தெரியாது. சார்ஜரில் வந்து பயன்படுத்துகிறது ஒரு குறிப்பிட்ட தூரங்கள் வந்து ஓடி போட்டு கொண்டு வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு போகக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அப்போ அதை ஒன்று நேற்றே வரைக்கும் அதை வந்து சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் நீங்கள் போங்கக்கா, நான் வீட்டை வரேன், வீட்டை வந்து பதிவு செய்து போடுவோம். அதனூடாக யாரும் வந்து முன் வந்து உதவி செய்யக்குள்ளே அந்த உதவி சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எல்லாருக்கும் வழங்கினாங்க. முக்கியத்துவம் கொடுத்து யாருக்கு வழங்கணும்னு சொன்னால் இவர்களை போல் உள்ள உறவுகளுக்கு தான் அந்த உதவி வந்து செய்யணும். அப்போ நிறைய கவலை இருக்குது. ஏன்னா அக்காவுக்கு வந்து நிறைய கவலை இருக்குது. ஓ அழாமல் இருக்கிற காரணம் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறேன். நீங்களா பக்கத்து வீட்டுக்காரட்ட ஃபோனில் பார்த்தேன். நீங்கள் பார்த்து தான் அதுக்கப்புறம் எப்போ முடிவெடுத்த? நீங்கள் என்ன? நான் தான் முடிவெடுத்து ஒரு தடவை அம்மா நான் போய் காய்க்க போகிறேன். நான் தான் கடைசியாக முடிவெடுத்து வேலை கூட்டிக்கொண்டு வந்தேன். அதான் போன் எடுத்தேன். உங்களுக்கு நீங்கள் தூக்க இங்கே எவ்வளோ முடியுது கிணறு அடிக்க? குழாய் கிணறு பேர் சரி அடிச்சாங்களா? நோமலா பக்கத்தில் யாரும் குழாய் கிணறு அடித்தாக்கள்கிட்ட இதில் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குமே. சரி அங்கெல்லாம் கேட்கணும். என்ன அங்கால புன்னை நீராவில் அந்த பண்ணைக்கு அடிக்கலாமல் இருக்கிறேன் குழாய் கிணறு. கொஞ்சம் இதில் எடுக்கிற கஷ்டம் பண்ண மாதிரி ஆழமாக போனாலும் தண்ணி கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பாறையை கண்டு தான் இங்கே குழாய் கிணறு யாரும் யூஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ளே பக்கத்தில் அடிச்சு 105 அடியில் வருது. ரைட்டா அந்த மாதிரி இறக்கணும் நினைக்கிறேன். அந்த மாதிரி அதுதானக்கா முதல் முக்கியம். என்னால் தண்ணி சுமக்கவும் இல்லை. அதை குடிக்கிறதுக்கோ சமைக்கிறதுக்கோ பெற்றும் கஷ்டம். தண்ணி ஓ வயசான நேரத்தில் அம்மாவும் வந்து கஷ்டத்தை எதிர்நோக்குறா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையும் அவையிற கஷ்ட நிலப்பாட்டை பார்த்து தான் வாட நிலப்பாட்டை பார்த்து இது செய்திருக்கிறா. இப்போ அவள் இனி தொடர்ச்சியாகவும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும். அப்போ சந்தோஷமாக கேட்டிருந்தா எனக்கு ஒரு இந்த பைக் மட்டும் இருக்குமா இருந்தால் என்னுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வேன்னு சொல்லி. உண்மையிலேயே யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு வசதி படைத்தவர் அவருக்கு வந்து 2 கால்களையும் வழங்குறதுக்கு சமமான ஒரு உதவி. அந்த உதவி வந்து அவையிற தேவையில் இப்போ எங்கே போகணுமோ பக்கத்தில் எந்த இடத்துக்கு போகணுமோ நினைச்சோன்னே தாங்கள் சுயமாக வந்து வலிக்கிட்டு போகணும். இல்லாட்டி பிறர் உதவியை இது செய்து அவைகள்கிட்ட உதவி நாடி அவை எப்போ அவைகளுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த டைம் வந்து அதை செய்யக்குள்ள அப்படி ஒரு நிலப்பாட்டில் தான் போய் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வீல் சேரும் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தால் சிறப்பான ஒரு உதவியாக வந்து இருக்கும். இப்போ ஒரு ஆள் தான் செய்யுங்க அப்படின்ற இல்லை, உங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவியை வந்து அக்காவுக்கு வழங்கக்குள்ளே நான் அதோட விலையையும் கேட்டு போட்டு அந்த ஒரு டார்கெட் வரைக்குள்ள இவ்வளவு நிதி அவைகளுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து பார்த்துட்டு அதை வந்து நான் பெற்றுக் கொடுப்பேன். எனக்கும் அதில் ஒரு சந்தோஷம். அந்த இது செயல்பாட்டில் வந்து வீல் சேர் கூட இல்லாமல் இருக்கிறேன்னு தான் வீல் சேரை பெற்றுக் கொடுக்குறனோ இல்லையோ, ஆனால் இதை வந்து பெற்றுக் கொடுக்கும். வீல் சேர் விலை என்ன விலையாக்கா? நிறுவனம் தந்ததா உங்களுக்கு? முதல் முதல் பழுதா போட்டு
எவ்வளோ காலம் இப்போ பழுதா போய்? இப்போ பழுதா போய் இப்போ போய் ஒரு 4-5 மாதம் 5-6 மாதம் வரும். 4-5 மாதம் 5-6 மாதம் வரும். அப்போ வீச்சியார் இல்லாமல் ஒன்றும் செய்யலாம் தானே. இப்போ டொய்லெட்டுக்கு வரேன்டா வீச்சியாராக வேணும், குளிக்கிறான்டா வீச்சியாராக வேணும், கடைக்கு உருட்டி உருட்டு வேணும். அது செய்வீங்க. நாங்கள் இந்த இதில் இருக்க மழை பெய்தால் தண்ணி இந்த அளவு தண்ணி உருட்டி நான் இப்போ நான் இப்போ இதுக்கு இருக்கேன்டா தெரியல. இப்போ அங்கேருந்து வரேன்னு சொன்னால் இதெல்லாம் உருட்டுறேன். ஈரந்தான் என்ன செய்யணும் சும்மா சமாளிச்சு வந்து அதுக்குள்ளால அதில் என்ன நிற்கும் தண்ணியும் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். தண்ணி நிற்கும். உங்களோட டியூஷன் சென்டர் இருக்கிற இடத்துல தண்ணியோ அங்கே என்ன தெரியும். அப்போ அதெல்லாம் தாழ்வு தண்ணி வருது. அது பொட்டி காணி அடுத்த காணி வெள்ளை காணிக்கிறாங்க. சரி என்ன இதுன்னு சொன்னால் இப்போ உங்களோட பிரச்சனையை வந்து பதிவு செய்திருக்குது. அப்போ கடைக்கும் வந்து பொருட்கள் வந்து கடனில் தான் போட்டுருக்குறீங்களோ? கடன்லாம் போட்டு யார்கிட்ட பண்ணீங்க? ஒரு ஐயாண்டு சொல்லி சாமான் போடுறவர். சாமான் போடுறவர் அந்த ஐயாவோட வந்த பொடிக்கன்னு சொல்லுது. ஐயா இந்த கடை என்ன போடுறோம் கடையாகிறாங்க, நீங்கள் இப்போ சாமான் போடுறீர்கள், இந்த காசு கட்டுவிடாம ஒரு மாதிரி போகுது. எங்கட ஜீவியம் போகுது தானே. எங்கட சாப்பாடு கடவுளேண்டு உருப்பட வேண்டிய சாப்பாடு என்ன அதோட எல்லாம் போகுது தானே. இல்லை கடையண்டா எல்லா சாமானும் வந்து இருந்தால் தான் அந்த நம்பிக்கையாக வந்து வருவி நம்ம அது இல்லை இது இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி அரைக்கறி வேண்ட உதவி இல்லை. அரைக்கறி வெங்காயம் பச்சை மிளகாய் அது ஒன்றும் விற்கிற இல்லை. வண்டி இருந்தால் நீங்கள் விசோண்டுல போய் வண்டி கொண்டு வந்து இங்கே முந்தியண்டா வேண்டும். ஓடி பழகி எனக்கு தெரிஞ்சு வித்துதாண்டு சொன்னால் நான் விட மாட்டேன். நானே என்ற இதை நான் செய்தேன். இப்போ தூக்கி இருத்தணுமா உங்களை வந்து? இப்போ சைக்கிள் எல்லாம் இப்போ நான் இப்போ சைக்கிளில் நான் தான் சைக்கிள் சரிச்சு பிடிக்க ஒரு தூக்கி ஒரு தரம் வச்சு தச்சு பிடிக்க நான் தான் சரிச்சு பிடிக்க கை பேலன்ஸ் ரெண்டு கைக்குமான கால் தான் செயல்பாடு இல்லை. நடக்க முடியாம கிடக்குது. கொண்டே விட்டா உடுப்பு தச்சு குளிக்காம எல்லாம் செய்வேன். யாருக்கு பீச்சியாரில் ஏறினான். பீச்சியாரில் ஏற பிராக்கி போட மறந்து போனேன். அப்போ பிராக்கி போடாம ஏற சைக்கிள் கீழே ஒரு உண்டுஞ்சி இதுக்குள்ள கால் பொறுத்து எலும்பு முறிஞ்சது. எலும்பு முறிஞ்சு ஆஸ்பத்திரியில் கிடந்துனாங்க. 4-5 நாள் மட்டும் கிடந்துனாங்க. கிடந்தா மீதி பிஏப்போ போட்டு வீட்டை வந்துட்டு புறா எல்லாம் போய் பட்டி இப்போ பிரச்சனை. ஓ அக்கா வந்து பல கஷ்டங்களை வந்து சுமந்து அனுபவிச்சுன்னா அந்த ரெண்டு இல்லை நடுகத்தை அனுபவிச்சிருக்கேன். என்ன செய்யற கடவுளுக்கள் அப்படி விட்டுட்டார். ஒட்டும் செய்யலாம் இருக்குன்னு நினைக்க ஒரு தட்டே அடிமை போடாம வாழோடு விட்டு எனக்கு ஒரு இது வரைக்கும் அப்படி நார்மலாக மூவ் பண்ணி கொண்டு உங்களோட கையடிச்சு தான் உங்களோட இதுகளை வந்து பார்த்து கொண்டு. சரி அப்போ நாங்கள் பதிவை வந்து போடுவோம் அக்கா. இந்த பதிவை வந்து போடுவோம். இந்த பதிவை பார்த்து 6வது உறவுகள் முன் வரைக்குள்ளே இது செய்வோம். நீங்கள் இது வரைக்கும் விலையை வந்து விசாரிக்கலைன்னு சொல்கிறீங்க. அந்த விலையை தெரிஞ்சால் விலையை நாங்கள் நேரடியாக சொல்லி விடலாம். இதோட விலை முடிஞ்சாது 1800. அப்போ மணல் பொறிவு உள்ள இடம் போல இருக்குது. அப்படியா இருக்கு. தண்ணியை பொறுத்து இப்போ தண்ணி வந்துச்சேன்டா குறையும். இதில் எது முக்கியமான உதவி? இப்போ ரெண்டு விஷயத்த வந்து கேட்டிருக்கிறீங்க. கேட்குள்ள இப்போ பார்க்குற உறவுகளும் வந்து இப்போ ஒரு நார்மலாக இருக்க வந்து செய்வாங்க. அப்போ எது இதில் பிரதான உதவியாக வந்து பார்க்குறீங்க? ரெண்டும் தேழ்வதான் எனக்கு. தண்ணியும் தேழ்வேன், 2 கண்கள். அதுவும் எனக்கு தண்ணியும் வேணும், இந்த சைக்கிளும் வேணும். அது ரெண்டும் தான் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான நீரின்றி அமையாத உலகு. நீர் தான் எல்லாத்தையும் விட பிரதானமானது. வடிவா பார்க்க குடிக்க நான் இயலாத நான் எல்லாரும் விடையும் திரிக்க இயலாத அந்த மோட்டர்னா அந்த இதுக்கு பச்சையாகிறது தண்ணி. இது முக்கியம் என்று நான் உண்மையாகவே கேட்டதே ஒரு பிள்ளையான கேள்வி. ஏனென்றா காலும் அவாக்கு அது கால் மாதிரி, அந்த சைக்கிள் வந்து கால் மாதிரி. இப்போ வேறு ஆக்களுக்கு வந்து அது ஒரு பொழுது இப்போ நடந்து போவேன். ஆனால் எனக்கு பைக் இருந்தால் நல்லதுன்னு அவாக்கு முழுக்க காலை வழங்குற மாதிரியே நான் வந்து சொன்னது காரணம் என்னென்னா 2 கால்களையும் கொடுக்கறதுக்கு சமம் அவாக்கு அந்த அது. அப்போ அதுவும் முக்கியம். இந்த தண்ணி வேலை திட்டமும் வந்து முக்கியம். யாராவது உறவுகள் நீங்கள் வந்து அதை வந்து வழங்கலாம் அப்படின்றத வந்து உறுதியாக சொல்கிறேன். இப்போ எங்களோட வேலை இந்த நிலப்பாடு உண்மையாக வேறு நிலப்பாடு எப்படி இருக்குது அப்படின்றத உறுதி செய்கிறது தான். ரைட், இந்த பிரதேசத்தில் வேறு நிலப்பாடு இப்போ இவைகளுக்கு உண்மையிலேயே யார்கிட்ட உதவியும் இல்லாத ஒரு நிலப்பாட்டில் இப்போ 7 பொம்பளை சகோதரங்கள் 7 பேருமே
பெண் பிள்ளைகள். அப்போ அந்த பெண் பிள்ளைகள் வேற வாழ்க்கை. இப்போ அவைகளுக்கு பிள்ளைகள் பிறந்துட்டா அவைகளால் எதுவுமே இப்போ இந்த காலத்தில் கொடுக்க இல்லாத செய்ய இல்லாதன்றதை வந்து நாங்கள் சாதாரணமாக இந்த இடத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதை வச்சு கொண்டு உறுதிப்படுத்த முடியும். ஒரு 2 பிள்ளை இருந்தாலே இன்னும் ஒரு பக்கத்தில் சகோதரத்துக்கோ இதுக்கோ உதவி செய்ய இல்லாத ஒரு நிலப்பாடு. அது மாதிரி வர்ற கணவர் மேரும் அப்படி எல்லாரும் அமைஞ்சு வந்துட மாட்டோம். நம்ம என்ன அப்படி வரோட ஜோலிக்கு போகிறோம் இல்லை போகிறோம் எங்கடை ஏதாச்சும் எங்கடை நாங்கள் இருக்கிறாங்க ஜோலிக்கு போகிறேன் இல்லை ஜோலிகளுக்கு போகிறதில்லை. அக்கா தான் எப்படியோ தன் உறவுகளுக்கு யாருக்குமே ஐக்கியம் கொடுக்காம தான் ஒரு இதாக வாழ்ந்துடணுமென்றதால தான் என்ன வந்து கூப்பிட்டுருக்குறான் இந்த இடத்துல. ஏதாவது தம்பி உதவியை வழங்கி கொண்டிருக்கிறான். பாப்பம் எனக்கு ஏதாவது இப்படி ஒரு உதவி வழங்கினா சுயமாக நான் நேற்று வந்த இடத்துலையும் அதை தான் சொல்லியிருந்தேன். தனக்கு வந்து இப்படி ஒரு நான் போய் ஒரு பைக் கொண்டு இப்படி எடுத்து தருவீங்களா, அந்த எலக்ட்ரிக் பைக் கொண்டு நான் இந்த தேவைகளை நானே வந்து பூர்த்தி செய்து கொள்ளுவேன், கடையை நானே நடத்துவேன், அம்மாவையும் வச்சு கொண்டு பொருட்கள் போய் எடுக்கிறது. அம்மா உங்களை பார்க்குறேன்னு இல்லை, அவள் உங்களை வச்சு பார்க்குறா. அவள் சாப்பிடாட்டுக்கு நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடாட்டுக்கு அவள் சாப்பிட மாட்டேன். 2 பேரும் பெரிய ஒரு பலம் அம்மான்றது. இப்போ ஒரு காய்ச்சல் வந்தாலும் இப்போ திரும்ப இந்த ஆஸ்பத்திரி போகிறட்டா நாங்களே எங்கட ஓடி போய் தான்டா நாங்களே போவோமே. என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவோம் கொண்டுட்டு ஒருத்தரும் கேட்க தெரியல இல்லையா நாங்களே பழைய நம்மண்டா ஓடி போவோம். எனக்கும் இதில் நீலண்ட ஒரு விருப்பம். இதைத்தான் சொல்கிறேன். மழையும் வந்துட்டுது. அக்காட பிரச்சனையை வந்து உண்மையான தகவல் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்வது. யாராவது உறவுகள் அந்த குழாய் கிணறை ஒரு ஆள் வந்து செய்து கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக் பைக் வந்து வேண்டி வழங்கினா எனக்கும் அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அக்காவுக்கு வந்து அது எப்படி இருக்கும் அந்த சந்தோஷம் அப்படின்றது வந்து நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா விளங்க. நம்ம ஒரு இடத்துலேருந்து வேறு பிறர் உதவியைத்தான் நாடி போகணும். அதுவே நம்ம சுயமாக தெரியலாம், நம்மட அளவில் போய் பார்க்கலாம், நம்ம நினைச்ச இடத்துக்கு போகலாம்ன்றதுக்குள்ளே அதை மாதிரி ஒரு வாழ்க்கை அதுதான் உலகத்தில் பெரிய ஒரு வாழ்க்கை. அதையும் கட்டாயம் வழங்குங்க. அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு கொண்டு வழங்குங்க. ஏராளமான பேருக்கு ஏராளமான உதவிகளை எங்களோட உறவுகள் வந்து வழங்கி இருக்கிறீங்க. அப்போ இவாக்கு அது கட்டாயம் தேவையானதாக வந்து உணர்றேன். அவள் அப்படி ஒரு நிலப்பாட்டில் வந்து நேற்று வந்திருந்தா அதான் நான் இன்றைக்கு வந்து உடனே வந்து போங்கக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வீட்டை வரேன், வீட்டை போய் கதைப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தேன். நான் இன்றைக்கு அவட நிலப்பாட்டை வந்து பார்த்து நேராக வந்து பார்த்து பக்கத்தில் இங்கே வர முதலும் விசாரிச்சுட்டு வந்தேன்னா அதை முதலே சொல்லியிருப்பேன். இந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்ச இடம். மழை வருது, மதியம் அடித்த வெயிலுக்கு உள்ளுக்கு போய் என்னது ஏதாவது புது விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குதுன்னு சொன்னால் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நீங்களும் உங்களோட பிரச்சனையை வந்து கதைங்கக்கா. என்னத்தை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கிறீங்க, சுருக்கமாக சொல்லுங்கள். அந்த இதை வீடியோ பார்க்குறவங்களுக்கு விளங்கும் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ற தோண்டி அடைக்க மாதிரி வந்திருந்தேன். கவலை இது இல்லையா டக்குன்னு அந்த கதை சும்மா நேரம் கதைப்பேன் இப்படி கத்தினா கவலை இதோட அந்த தோண்டி அடைக்கிற மாதிரி எமோஷன்ஸாக கதை கேட்கும் உங்களுக்கு தொண்டை அடைக்கிற மாதிரியான இது இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களோட பிரச்சனையில வந்து வெளிப்படுத்த எல்லாமே இருக்குது. உங்களுக்காக நான் குரல் கவலை இதில் டக்குன்னு கோவத்தை இது கட்டுப்பாடு சாதாரணமாக கதைக்க உங்களால் நல்லா கதைக்க முடியுதோ. இப்போ ஒரு கவலையை சொல்லி கொண்டு விரைக்க அந்த இது என்ன விடுது கதைக்கு எல்லாமே இருக்கு. ஓ அக்காட கதையில தெரியுது. அக்கா மன நிறைஞ்ச கவலையில வந்து இருக்கிறா. அவாக்கு வந்து சந்தோஷம் அளிக்கிற மாதிரி உண்மையிலேயே அதை வந்து செய்யுங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்வது உண்மையிலேயே நல்ல ஒரு பயனுள்ள உதவி. அதை வந்து அக்காவுக்கு வந்து வழங்கலாம். அப்போ இன்றைய தினம் வந்து அக்காவுக்கு வந்து யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோன்னா இப்போ கடை செய்து கொண்டிருக்கிறா. கடைக்கு வந்து பொருட்களை போட்டு நீங்கள் கடையை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி. இப்போ நான் பதிவு போடுறதுல பதிவை பார்த்து யாராவது முன் வந்து உதவி செய்யக்குள்ளே தான் அந்த உதவி வந்து வரும். இப்போ கார்த்தி வந்தது பார்த்தது சொல்லிட்டு போச்சு, என்ன தம்பி அந்த சொல்லிட்டு போனீங்கன்னு அந்த உதவி வரையிலையே என்று சொல்லி கேட்கக்கூடாது. வந்தால் நானே வந்துடுவேன். அப்போ சரி நான் இப்போ சில விட உதவி கிடைக்கலாம், கிடைக்காம கூட விடலாம். அதை உறுதியாக சொல்ல முடியல. அப்போ அதுக்காக நாங்கள் இந்த உதவியை வந்து செய்கிறேன். நான் இந்த உதவியை இது ஏற்கனவே உண்மையிலேயே தேவையுடையவர்களை பார்த்து வழங்குங்கன்னு சொல்லி நோர்வேயில் வசிக்கிற கிரி வன்னேரிக்குளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் லிங்கேஸ்வரன் சுபாசினி குடும்பத்தினர். லிங்கேஸ்வரன் சுபாசினி என்று சொல்லக்கூடியவர்களுடைய அன்பு மகன் கிருஷ்ணாவுடைய 26வது பிறந்த தினத்தில் இங்கே உள்ள உறவுகளுக்கு வந்து உதவியை வந்து வழங்குங்கன்னு சொல்லி அவர்களால் வந்து தரப்பட்ட பணம். அப்போ அந்த பணத்தை உங்களுக்கு இப்போ கடைக்கு நீங்கள் கடனில் பொருட்களை போடாமல் இதை வந்து வேண்டி இதுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை முடித்து இன்னும் மரக்கறிகளையோ இதுகளையோ கொள்வனவு செய்து கடையை எல்லா பொருட்களும் உள்ள கடையாக வந்து நடத்தணும். கணக்கு பார்த்து நாங்கள் போட்ட முதல்ல எடுத்துக்கொண்டு மற்றதை சாமான் ரொட்டேஷனில் கொள்வனவில் போட்டுக்கொண்டே இருக்கணும். கடையை வந்து எப்போவுமே குண்டாக்கணும்,
மெலிஞ்சு போக விடக்கூடாது. சாமான வாண்டி வாண்டி போட போட கொஞ்சம் பெருசாகும். ஓ கடையை வந்து பார்க்க கடை குண்டா இருக்கணும். என்ன மெலியுதுன்னு சொன்னா உடனே அதுக்கு சாப்பாடு காணாது என்றதை புரிஞ்சு கொண்டு என்னக்கா இதுல எவ்வளவு இருக்குன்ற எண்ணி உறுதிப்படுத்துங்க. லிங்கேஸ்வரன் சுபாசினி தம்பதிகளின் அன்பு புதல்வன் கிருஷ்ணா அவர்களுடைய அந்த 26வது பிறந்த தினத்துல வந்து தரப்பட்ட பணம் எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு நீங்க எண்ணி சொல்லிக்குள்ள தான் அவைகளுக்கு தெரியும். ஒரு லட்சம் ரூபா பணம் இருக்கு கூட இல்ல தானே? ஓ 1 லட்சம் ரூபா பணத்தை லிங்கேஸ்வரன் சுபாசினி தம்பதிகளின் அன்பு மகன் கிருஷ்ணாட பிறந்த தினத்துல வந்து தந்திருந்துச்சுன்னா உண்மையான தேவையுடைய உறவுகளுக்கு வந்து வழங்குங்கண்டு. அப்ப அதை எங்களுடைய கண்ணகி நகர்ல இருக்கிற என்ன பேரக்கா பொன்னைத்துறை துறை அவாக்கு வந்து வழங்கி இருக்கிறேன். எங்களுடைய கிருஷ்ணாக்கு வந்து என்னைய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்றேன். நீங்க என்னக்கா சொல்ல நினைக்கிறீங்க அந்த குடும்பத்தினருக்கு? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணாக்கு. என்ன மேலும் மேலும் இன்னும் செல்வங்கள் பெற்று வந்து இன்னும் அம்மளாச்சியை நேர்ந்து கோடியோட என்ன கண்ணையனாம அம்மளாச்சியை நோக்கி எங்களை தந்ததுக்கு பெரிய நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம். நன்றி. சரி ஏனம்மா சந்தோஷம். அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். சரி ஏனம்மா வேற என்ன வாரம் போயிட்டு நன்றியா.